அனைவருக்கும் வணக்கம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். தை மாதம்னாலே அது மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதம். ஏன்னா இந்த தை மாதத்தில்தான் முருகருக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த விரதமான தைப்பூச விரதம் வருது. இந்த தைப்பூச திருநாள் அன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் முருகர் நமக்கு வேண்டியதை தருவார். அத்தகைய சிறப்பு வாய்ந்த தைப்பூச விரதம் இந்த வருடம் வருகின்ற நாள் பிப்ரவரி 11, 2025 செவ்வாய்க்கிழமை. பொதுவா தைப்பூசத்திற்கு நாம 48 நாட்கள் 21 நாட்கள் மாலை அணிந்து விரதம் இருப்போம். நீங்க 48 நாட்கள் மற்றும் 21 நாட்கள் விரதம் இருக்கிறவங்க உங்களுடைய விரதத்தை நீங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. சிலரால இந்த 48 நாட்களும் 21 நாட்களும் விரதம் இருக்க முடியாது. அப்படி இருக்கிறவங்க நீங்க எத்தனை நாட்கள் விரதம் இருக்கலாம், எப்படி விரதம் இருக்கணுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். உங்களால 48 நாட்களோ அல்லது 21 நாட்களோ விரதம் இருக்க முடியலன்னா நீங்க 11 நாட்களும் விரதம் இருக்கலாம். இல்லைன்னா நீங்க வெறும் 6 நாட்கள் மட்டும் கூட நீங்க முருகருக்கு இந்த தைப்பூச திருநாளுக்கு மாலை அணிந்து நீங்க விரதம் இருக்கலாம். நீங்க 11 நாள் விரதம் இருக்கீங்கன்னா உங்க விரதத்தை ஸ்டார்ட் பண்ண வேண்டிய டேட் என்ன அப்படின்னா பிப்ரவரி 1, 2025. நீங்க விரதம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய விரதம் தைப்பூச திருநாளை முடியிற மாதிரி நீங்க பார்த்துட்டு தான் உங்களுடைய விரதத்தை நீங்க தொடங்கணும். அதனால 11 நாட்கள் விரதம் இருக்கிறவங்க நீங்க பிப்ரவரி 1ஆம் தேதி உங்களுடைய விரதத்தை நீங்க தொடங்கணும். நீங்க காலையிலேயே போய் உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற முருகர் கோயில போய் குருசுவாமிகள் வச்சு மாலை போட்டுட்டு நீங்க விரதம் இருக்கலாம். நீங்க விரதம் இருக்கீங்கன்னா காலையும் மாலையும் குளிச்சுட்டு கட்டாயம் முருகருக்கு பூஜை செய்யணும். உங்களால டெய்லியுமே முருகர் கோயிலுக்கு போக முடியலைனாலும் வாரத்திற்கு ஒரு முறையாவது பக்கத்துல இருக்கிற முருகர் கோயிலுக்கு போய் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். அதே போல நீங்க தைப்பூசத்திற்கு விரதம் இருக்கீங்கன்னா இந்த தை மாதத்தில் வருகின்ற சஷ்டி, கிருத்திகை மற்றும் செவ்வாய்க்கிழமை இந்த நாட்கள் எல்லாமே மிகவும் விசேஷமானது. அதாவது இந்த அனைத்து நாட்களுமே முருகருக்கு மிகவும் சக்தி வாய்ந்த விரத தினங்கள். இந்த நாட்களையும் நீங்க முருக கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம். நீங்க 11 நாட்கள் விரதம் எப்படி இருக்கணும்னு இனி பார்க்கலாம். நீங்க காலையிலேயே குளிச்சுட்டு நீங்க உங்க பக்கத்துல இருக்கிற முருகர் கோயில போய் மாலை போட்டு வந்துட்டீங்கன்னா நீங்க வீட்டுல நீங்க முருகருக்கு பூஜை செஞ்சு நீங்க வழிபாடு செய்யலாம். முருகருக்கு நீங்க பூஜை செஞ்சு வழிபாடு செய்யும் போது கட்டாயம் நெய்வேத்தியம் படைக்கணும். முருகருக்கு நெய்வேத்தியமா தேனும் தினைமாவும் படைக்கலாம். இல்ல தேனும் பாலும், இல்ல சர்க்கரை பொங்கல், ஏதாவது இனிப்பு வகைகள், இல்லைன்னா ஏதாவது ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி எந்த பொருட்கள் உங்களால படைக்க முடியுதோ அந்த மாதிரி பொருட்களை படைத்து நீங்க வழிபாடு செய்யலாம். அது மட்டுமல்ல, இந்த மாதிரி முருக வழிபாடு செய்யும் போது முருகருக்கு உகந்த பூக்களை நாம படைச்சு வழிபாடு செய்யணும். முருகருக்கு மிகவும் பிடித்த செவ்வரளி பூக்கள், வாசனை நிறைந்த மலர்களை படைத்து நாம முருகருக்கு வழிபாடு செய்யலாம். இந்த முருக வழிபாடு செய்யும் போது நம்ம கண்டிப்பா செய்யக்கூடிய ஒரு கட்டாயமாக்கப்பட்ட செயல் என்ன அப்படின்னா நாம முருகருக்குரிய பாடல்களை நம்ம படிக்கணும். நீங்க கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம், வேல்மாறல் படிக்கலாம், கந்தகுரு கவசம் படிக்கலாம், திருப்புகழ், இந்த மாதிரி முருகருக்குரிய பாடல்களை படித்து நீங்க உங்களுடைய பிரார்த்தனையை முருகனிடம் நீங்க மனமுருகி வேண்டணும். நீங்க 11 நாட்கள் விரதம் இருக்கீங்க அப்படின்னா 11 நாட்களுமே நீங்க பச்சை நிற ஆடை அணிந்து நீங்க என்ன அப்படின்னா காலையும் மாலையும் பூஜை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மிகவும் நல்லது. பொதுவா நீங்க ஆபீஸ் போறீங்க அப்படின்னா ஆபீஸ் டைம்ல உங்க ஆபீஸ்க்கான அந்த ட்ரெஸ் நீங்க வியர் பண்ணிட்டு நீங்க காலையும் மாலையும் பூஜை பண்ணும்போது நீங்க பச்சை நிற ஆடை உணர்த்தணும். ஆண்களா இருந்தா பச்சை நிற வேட்டி அண்டைன் துண்டு போடணும். பெண்கள் பச்சை நிற சாரி கட்டிக்கலாம். நீங்க வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா இந்த தைப்பூசத்திற்கு உங்ககிட்ட முருகர் சிலை அல்லது வேல் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு அபிஷேகம் செஞ்சு வழிபட்டீங்கன்னா அது மிகவும் நல்லது. நீங்க 3, 5, 7, 9 இந்த எண்ணிக்கையில நீங்க உங்ககிட்ட இருக்கிற வேல் அல்லது முருகர் சிலைக்கு நீங்க அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யலாம். இப்ப நீங்க காய்ச்சப்படாத பால், தயிர், தேன், விபூதி, சந்தனம், பஞ்சாமிர்தம், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பொருட்கள் கிடைக்குதோ அந்த பொருட்களை கொண்டு முருகருடைய வேலுக்கு அல்லது முருகர் சிலைக்கு நீங்க அபிஷேகம் செஞ்சு வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, செவ்வாய்க்கிழமையில நீங்க வெற்றிலை தீபம் போடுவதும் ரொம்ப சிறப்பானது.
பொதுவா வெற்றிலை வந்து வெற்றியை தரக்கூடிய ஒரு பொருள். அதனால வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமையில நீங்க வெற்றிலை தீபம் போடுவது ரொம்ப சிறப்பானது. அதிலேயும் ஒரு தாம்பூல தட்டுல 6 வெற்றிலை வச்சு நீங்க வெற்றிலை தீபம் போடுவதை காட்டிலும், சர்க்கோண கோலம் போட்டுட்டு அதுல ஓம் சரவண பவ அது எழுதி அந்த சரவண பவல 6 வெற்றிலை வச்சு, இந்த 6 வெற்றிலையிலயும் வந்து 6 அகல்களுக்கு வச்சு நீங்க வெற்றிலை தீபம் போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அதற்கு அதீத பலன்கள் வந்து கிடைக்கும். நீங்க தைப்பூசத்துக்கு விரதம் இருக்கீங்கன்னா, கட்டாயம் உங்க வீட்ல வந்து நான்வெஜ் சமைக்கக் கூடாது. நீங்களும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. உங்க வீட்டிலயும் வந்து நான்வெஜ் வந்து சமைக்கக் கூடாது. அதேபோல பெண்கள் வந்து இப்ப நீங்க உங்க பீரியட் டைம்ல இருக்கீங்க. நீங்க வந்து மாலை போட்டு தான் ஆகணும். அதாவது தைப்பூசத்திற்கு நீங்க விரதம் இருக்கீங்கன்னா, பெண்கள் வந்து என்ன பண்ணலாம்னா, விரதம் இருக்கலாம். ஆனா பூஜை அறையில போய் வந்து பெண்கள் வந்து பூஜை செய்யக்கூடாது. உங்க வீட்டில் உள்ள குழந்தைகளோ அல்லது மிற்ற பெரியவர்களோ வந்து பூஜை அறையில விளக்கேத்தி வழிபாடு செய்யலாம். நீங்க வந்து பூஜை அறையில வழிபாடு செய்யக்கூடாது. அதே போல இந்த தைப்பூசத்திற்கு நீங்க 11 நாட்கள் விரதம் இருந்தாலும் சரி, அல்லது 6 நாட்கள் விரதம் இருந்தாலுமே சரி. சிலர் வந்து உபவாசம் இருப்பாங்க. நீங்க நாள் ஃபுல்லா உபவாசம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு மிற்ற 2 வேளைகளும் நீங்க உபவாசம் இருக்கலாம். இல்ல நீங்க 2 வேளை சாப்பிட்டு ஒரு வேளையும் உபவாசம் இருக்கலாம். இல்ல நீங்க 3 வேளையுமே வந்து உணவு சாப்பிட்டு வந்து உபவாசம் இருக்கலாம். இது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான். உங்களுடைய ஹெல்த்துக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து இப்படி இருக்கலாம். ஆனா கட்டாயமா வந்து நீங்க உணவு சாப்பிடாம இருக்கணுங்கிறது அவசியமே கிடையாது. இந்த மாதிரி பெண்கள் வந்து உங்களுடைய மாதவிடாய் டைம்லயுமே கூட நீங்க இப்படி விரதம் இருந்துட்டு பூஜை செய்யாம வந்து நீங்க விரதம் இருந்துக்கலாம். உங்களுடைய பீரியட் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நீங்க பூஜை செஞ்சு நார்மலா நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, பொதுவா வந்து இந்த நாம விரதம் இருக்கும்போது ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. இப்ப நீங்க ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, கம்பல்சரி போடணும். அதாவது ரொம்ப கம்பல்சரி அப்படின்னும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா மித்த டைம்ல நீங்க அத தவிர்த்துறது தான் வந்து நல்லது. அதேபோல இந்த மாரி தைப்பூச விரதம் இருக்கும்போது நம்ம முடி கட் பண்ணக்கூடாது, நகம். இந்த மாரி நம்மளுடைய அ அ ஹேர் இந்த மாரி பொருட்கள வந்து கட் பண்றத வந்து அவாய்ட் பண்றது தான் ரொம்ப நல்லது. நீங்க இந்த தைப்பூசத்துக்கு நீங்க முருகனுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நிறுத்தி நீங்க வந்து விரதம் இருக்கலாம். உங்களுக்கு குழந்தை வரம் வேண்டி இந்த தைப்பூச விரதம் இருக்கலாம். உங்களுக்கு நல்ல திருமண வரன் அமையணும்னு சொல்லி நீங்க இந்த தைப்பூச விரதம் இருக்கலாம். உங்களுடைய தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றம் வேண்டும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதற்காக வந்து நீங்க முருகனுக்கு வந்து விரதம் வந்து இருக்கலாம். சிலர் இந்த தைப்பூச திருநாள அவங்களுடைய வேண்டுதலையும் வந்து நிறைவேற்றுவாங்க. அதாவது காவடி எடுக்கிறது, பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி எடுக்கிறது. இன்னும் சிலர் வந்து பாத யாத்திரை சென்று வழிபடுவாங்க. இன்னும் சிலர் பால் குடம் இந்த மாதிரியும் வந்து எடுப்பாங்க. நீங்க தைப்பூச திருநாள் உங்க விரதத்தை முடிச்சிட்டீங்கன்னா, நீங்க உங்க பக்கத்துல இருக்கிற முருகர் கோயில போய் நீங்க வந்து மாலையை வந்து நீங்க கழட்டிக்கலாம். அதே போல நீங்க 6 நாட்கள் வந்து விரதம் இருக்கீங்கன்னா, உங்களுடைய விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டிய டேட் வந்து 6/2/2025 வியாழக்கிழமை. இந்த நாளோட இன்னொரு சிறப்பு வந்து என்ன அப்படின்னா, இந்த நாள்ல தான் கிருத்திகை நட்சத்திரமும் வருது. இந்த 6 நாட்கள் விரதம் இருக்கிறவங்களும் நீங்க வந்து பிப்ரவரி 6ஆம் தேதியிலிருந்து விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.